ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நமக்கு நன்றிப்பா. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. பேசும் தெய்வம் பானீர். கல்லுமல்ல, மண்ணுமல்ல, கல்லால் ஒரு சிற்பம் இல்லை. நீரே தேவன். உமக்கே ஸ்தோத்திரப்பா. எங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தவரே உமக்கு நன்றிப்பா. புதிய ஆண்டை எங்களுக்கு தந்ததுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. கடந்த காலமெல்லாம் எங்களை கணின் மணியை போல காத்ததே உமக்கு நன்றிப்பா. காத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றிப்பா. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலும் சுவாமி ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களுக்கு அதிகமாக வேண்டுமென்று கெஞ்சுகிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோர்தானை போன்ற வெள்ளங்கள் வந்தது உண்டுப்பா. செங்கடலை போல போராட்டங்கள் வந்தது உண்டுப்பா. பலவிதமான நெருக்கங்கள்ப்பா. தானியலை போல சிங்கத்தின் கவி போன்ற நெருக்கத்தின் மத்தியிலும் நீர் விடுவித்திரப்பா. ஸ்தோத்திரம். இம்மட்டும் இருதயத்தில் ஒரு இளைப்பாறுதலை நீர் கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். விழுந்து கிடக்காமல் தூக்கி எடுத்து வைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றிப்பா. இருதயத்தின் அங்கலாய்ப்பை எல்லாம் நீர் ஆண்டவரே மாற்றி விட்டதுக்காக உங்களுக்கு நன்றிப்பா. நோய் நொடியிலிருந்து நீர் கொடுத்த விடுதலைக்காக உங்களுக்கு நன்றிப்பா. நெடுங்காலமாக இருந்த காரியத்தை இந்த ஆண்டிலே நீர் செய்யப்படுறதுக்காக உங்களுக்கு நன்றிப்பா. நன்றி ஆண்டவரே. பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஆராதிக்கின்றோம், மெய் ஆராதிக்கின்றோம். உமக்கே துதி கனம் மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். செங்கடல் முன்னே வந்தாலும் எரிய வந்தாலும் எல்லாவற்றையும் நொறுக்கி ஜெயம் கொடுக்கிற தேவன் நீங்கள் தான்ப்பா. நீங்கள் தான். உங்களுக்கே ஸ்தோத்திரப்பா. நீங்கள் பேசுங்க. அடிமை ஒப்பு கொடுக்கின்றேன். வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருதயத்தில் ஒரு பெரிய விடுதலையும் சிந்தனையில் இருக்கிற போராட்டத்தையும் எடுத்து ஆண்டவரை போட்டு அவருடைய கைகளின் பிரயாசத்தை என் தேவனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுப்பா. இந்த ஆண்டில் நெருக்கம் இல்லாத நல்ல ஒரு விசாலமான வாழ்க்கையை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். பெரியவர்ப்பா, நீர் பெரியவர், பெரியவர், நல்லவர்ப்பா. உம்மால கூடாது எதுவுமே இல்லைப்பா. நீர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வப்பா. ஸ்தோத்திரப்பா. புது ஆண்டை தந்திருக்கிறீர், அதுக்காக உங்களுக்கு நன்றிப்பா. ஹல்லேலூயா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவேன் நான் தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. தேவனே, நீர் எங்களை விட்டு விலகாத கைவிடாதவர். நன்றி, ஸ்தோத்திரம். எல்லா நோய் நொடிகளில் இருந்தும் விடுதலை தார். மன அழுத்தத்திலிருந்து விடுதலை தார். குடல் சம்பந்தமான வியாதிகளிலிருந்து விடுதலையை தார். எல்லா நோய்களையும் இந்த நாளிலே உடைய பிள்ளைகளை விட்டு அப்புறப்படுத்துவீராக. பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. குறைகள் அக்கிரமங்களை மன்னித்து கழுக்கு சமனமாய் இவர்கள் வாழ வயது போல் ஆகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா காரியங்களுக்கும் ஒரு விடுதலை உம்மிடத்தில் உண்டுப்பா. அதை இன்றைக்கே செய்யுங்க ஆண்டவரே. மக்கள் வாஞ்சியோடு ஆண்டவரே இந்த டிவி முன்னால் ஆண்டவரை யூடியூப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையானது வல்லமையாய் கிரியை செய்து விடுதலையை உண்டாக்கட்டும். இப்பொழுதே உண்டாகட்டும். நேம் ஆஃப் ஜீசஸ். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இறங்கட்டுமாப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. நீங்கள் பேசுங்கப்பா. நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இம்மட்டும் நம்ம கடந்த ஆண்டுகள் முழுவதும் கண்ணீர் மணியை போல பாதுகாத்து இந்த ஆண்டும் நம்ம அவருடைய கிருபினால் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி உங்களுக்காக நான் எடுத்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, தகாத விதமாய் விண்ணப்ப பண்ணுகிறீர்கள் என்ற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன். ஏன் நிறைய பேருடைய ஜெபம் கேட்கப்படலை? ரொம்ப நாளாக ஜெபம் செய்கிறீங்க, ஆனால் ஜெபம் கேட்கப்படலை. எதனால் அப்படின்னு சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக
வைக்க இருக்கின்றேன் ஆவியானவருடைய உதவியினால். நம்முடைய மன்றாட்டு இருக்கிறது, ஜெபம் செய்கிறீர்கள். நிறைய பேர் ஜெபம் பண்ணியும் கிடைக்கல, சில பேருக்கு ஜெபமே பண்ணாமையும் கிடைக்கல. ஆனால் காரியம் சக்ஸஸ் ஆக வேண்டும். நமக்கு கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமே. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற 2 காரியங்களை உங்களுக்கு முன்பாக தேவனுடைய ஆவியானவர் உதவியினால் வைக்கின்றேன். கர்த்தர் நம்மோடு பேசட்டும். தலைப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இதான் நான் தலைப்பாக கொடுத்திருக்கின்றேன். தலைப்பு நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். யாக்கோப்பு 4வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோப்பு 4:1-2 வாசிக்கிறேன். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? 2வது வசனம். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. இந்த வசனத்தில் என்ன பார்க்குறீங்க? யாக்கோப்பு 4வது அதிகாரம் 2வது வசனத்தில், நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. விண்ணப்பம்னா என்ன? ஜெபம். நீங்கள் ஜெபம் பண்ணலை, சரியானபடி நீங்கள் ஜெபம் பண்ணாததுனால உங்களுடைய காரியங்கள் சரியாகலை, சித்திக்கிறதில்லை, அது கைகூடி வரவில்லை என்பதாக வேதத்தில் இதிலே நம்ம பார்க்கின்றோம். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த காரியங்கள், இந்த பிரச்சனைகள் எவ்வளவு அதிகமோ அவ்வளவு அதிகமான ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். நீங்கள் லட்சக்கணக்கில் முதல் போட்டு ஒரு தொழில் செய்கிறீங்க, ஆயிரக்கணக்கில் முதல் போட்டு ஒரு தொழில் செய்கிறீங்க. அப்படியானால் எவ்வளவு நேரம் நீங்கள் அந்த தொழிலுக்காக ஜெபிக்க வேண்டும்? ஒரு 10 லட்சம் நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க கையில், அந்த 10 லட்சத்தை எண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சில பேர் டக்கு டக்குன்னு எண்ணிடுவாங்க, மிஷின் சீக்கிரமாக எண்ணிடும். ஆனால் கையினால் ஒரு 10 லட்சம் ரூபாயை எண்ணுறதுக்கு குறைஞ்சது உங்களுக்கு 20-30 நிமிஷம் வேணும்ல. அந்த பணத்தை எண்ணுவதற்கு கூட அவ்வளவு நேரம் வேண்டுமென்றால் ஆண்டவர்கிட்ட நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லுவதற்கு அவ்வளவு நேரம் நீங்கள் எடுக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை தான் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். நீங்கள் விண்ணப்பம் பண்ணவில்லை, அதனால் உங்களுடைய காரியம் கைகூடி வரல. ஆலயத்துக்கு போகிறீங்க, நீங்கள் ப்ரேயர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஜெபம் என்ன? கர்த்தர் உங்களோட பேசுவாரே, அந்த காரியம் எதுக்கு நீடிச்சுக்கிட்டே இருக்குது? ஏன் அதில் ஒரு நிரந்தரமான முடிவு இல்லை என்றால் நீங்கள் பண்ண வேண்டிய விதமாய் பண்ணவில்லை. கடலிலே கப்பல் போய்கொண்டு இருக்கின்றது, கடல் கொந்தளிக்கின்றது, திடீர்னு கடும் காற்று அடிக்கின்றது. அப்பொழுது மாலுமி தீவிரமாக செயல்படுவார்ல, வேகமாக செயல்படுவார். எதுக்குன்னா கப்பலை காப்பாற்ற வேண்டும், அதில் இருக்கிற பொருட்களை காப்பாற்ற வேண்டும். அதனால் கேப்டனோட பொறுப்பு அதிக தீவிரமாக இருக்கும். அவருடைய மைண்டு செட்டப் ஒரே தான் இருக்கும். இந்த கொடிய காற்று, இந்த கொடிய கடல் அலையில் இருந்து நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதிலே தீவிரமாக இருப்பார். அப்படி அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரயாணங்களில் எது ஒரு பெரிய காரியமாக நமக்கு கவலையை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கின்றதோ, அது பிள்ளைகளாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்காக இருக்கலாம், இல்லை மனைவியால், கணவனால், இல்லை பிள்ளைகளால், நம்ம குடும்ப சூழ்நிலையில் உள்ள எல்லாவற்றுக்கும் பதில் நான் ப்ரேயர் தான் சொல்வேன். நம்ம அவர்கிட்ட ஃபஸ்ட்டு தெரியப்படுத்த பழக வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்கிறதுக்கு நேரம் எடுத்து நீங்கள் சொல்லும்போது இயேசுபாத்தில் இறங்காமல் இருக்கவே மாட்டாங்க, யுத்தம் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க என்பதை ஆணித்தரமாக உங்களுக்கு முன்பாக சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போ நீங்கள் விண்ணப்பம் பண்ணினா தான் அது கிடைக்கும். எனக்கு ஒரு அக்கா ரொம்ப வருஷம் இருக்கும், 30 வருஷங்கிட்ட கூட இருக்கும் பார்த்துக்கோங்க. அவங்கள நான் ரோட்டில் பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு இப்படி நெஞ்சு வலிக்குது, ஆனால் நான் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சொல்லலை? இல்லை சொல்லலை, எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் எனக்கு கஷ்டப்படுறேன் நான் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கும் முன்னால் கொஞ்ச நாள் அப்படி இருந்தது,
நான் என்ன செய்தேன், நான் ஆண்டவர்கிட்ட தான் சொன்னேன். நானும் என் வீட்டில் யார்ட்டையுமே சொல்லலை. நான் ஏசப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் எனக்கு அதுக்கு ஒரு நாள் சுகமாயிற்று அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா அப்படின்னு இந்த அக்கா கேட்டாங்க. பிறகு நாங்கள் போயிட்டோம். தெருவில் தான் நின்று பார்த்தோம் அவங்கள. ஒரு நாள் திருப்பி அவங்கள பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, ரோட்டில் தான். அப்போ ரோட்டில் பார்க்கும்போது கேட்டேன், அக்கா உங்களுக்கு அந்த நெஞ்சு வலியை சுகமாயிட்டா அப்படி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் நம்ம 2 பேரும் பேசணும்ல, அன்னைக்கே எனக்கு சுகமாயிற்று அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகலையா? இல்லை நான் போகவே இல்லை, நம்ம பேசியிருந்தோம்ல, அன்னையோட எனக்கு சுகமாயிற்று, இன்ன வரைக்கும் எனக்கு இல்லை அப்படின்னாங்க. இன்றைக்கி அவங்க நல்ல சுகத்தோட பலத்தோட தீர்க்காயசோடு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட அந்த இடத்துல நாங்கள் பேசி கொண்டிருக்கும் போதே கேட்டேன், ஆண்டவரே என்ன அப்படின்னு கேட்டேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், மல்கியாவில் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை ஆண்டவர் எனக்கு சொன்னார். கர்த்தர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நீ அவன் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை, என்கிட்ட ஜெபமே பண்ணலை அப்படிங்கிறத ஆண்டவர் சொன்னார். 3வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் பேசிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் கவனித்து கேட்கிறார். நாங்கள் 2 பேரும் பேசும்போது ஆண்டவர் கேட்டிருக்காங்க. அதை தான் என்கிட்ட ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் என்ன சோமாயிட்ட என்ன அப்படின்னு நான் கேட்டேன் உள்ளத்துக்குள்ளே, அக்காளுக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்னதாம்மா, ஜெபமே பண்ணலையாம்மா அவங்க ஜெபமே பண்ணலை, ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் பேசிக்கிட்டு கேட்டேன் அப்படின்னு. அப்போ அவங்க ஜெபம் பண்ணி இருந்தால் எப்பவுமே சுகமாக இருந்திருக்கும்ல, அப்படி தானே? அதான் இந்த வசனத்தில் யாக்கோப்பு 3-4வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள், நீங்கள் அலைகிறீர்கள், திரிகிறீர்கள், எங்கெல்லாமோ ஓடி ஓடி போகிறீங்க. ஆனாலும் நீங்கள் சரியான விதமாய் விண்ணப்பம் பண்ணினால் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. எந்த பிரச்சனை வரட்டுமே, தேவனால் முடியாதது எதுவுமே கிடையாது. யாக்கோப்பு 4வது அதிகாரம் இதை தான் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதனால உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் விண்ணப்பம் செய்ய வேண்டும். சங்கீதம் 61வது வசனம் 1, தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். 2, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். அல்லேலூயா. தாவீது ராஜா சொல்லுகிற இந்த விண்ணப்பத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். எப்படி ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். தேவனே நான் கூப்பிடுறேன்ல, நீங்கள் கொஞ்சம் கவனிக்க மாட்டீங்களா? கொஞ்சம் கவனிங்கப்பா. 2வது வசனம் 61:2, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். பூமியின் கடையாந்திரம், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய கஷ்டத்தில் நான் பூமியின் கடையாந்திரத்துக்கு போயிட்டேன். அங்கே இருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் இருதயம் தொய்ந்து போகின்றது. நான் பூமியின் கடையாந்திரத்தில் கடந்துக்கிட்டு இருக்கேன். அங்கிருந்து உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். அவர் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். அல்லேலூயா. நான் எந்த ஒரு பூமியின் கடையாந்திரத்தில் கடந்தால் கூட நான் உம்மை நோக்கி நான் கூப்பிடும்போது நீர் எனக்கே எட்டாத ஒரு உயரமான இடத்துல என்னை கொண்டு போய் விடுவீர் என்று தாவீது ராஜா சொல்கிறார். இது என்னது? இதுதான் ஜெபம். கர்த்தாவே கூப்பிடுதலை கவனியும். என்னப்பா நீங்கள் இப்படி கேட்காம இருக்கீங்க? நான் கஷ்டப்படுறேன் இல்லைப்பா, நீங்கள் என் மனசில் இப்படி இருக்குதுப்பா, என் பிள்ளைகளை குறித்து எனக்கு ரொம்ப கவலை இருக்குது, எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்க என் பிள்ளைகளால், இல்லை என் மனைவியால், இல்லை என் கணவனால், என்னுடைய குடும்பத்தில், இல்லை கடனில் ரொம்ப என்னுடைய கணவர் குடிக்கிறார், என்னுடைய பிள்ளைகள் குடிக்கிறாங்க, என்னுடைய குடும்பத்தில் விவசாரங்கள் காணப்படுகின்றது, நாங்கள் சொத்து கோர்ட்டு கேஸுன்னே நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், இதுக்கெல்லாம் முடிவே கிடையாதா, என்றைக்கு இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் முடிவு உண்டு.
அதுக்கேற்ற பரிகாரமான ஒரு ஊக்கமான ஜெபத்தை நீங்கள் இன்னும் செய்யவில்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆனால் தாவீது, பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன், நீர் என்னை எனக்கு எட்டாத உயரமான இடத்துல என்னை கொண்டு போய்விடும், என் சத்துருக்களை என்னை தொடாது பிடிக்க, சத்துருக்களுடைய முகத்துக்கு விலக்கி என்னை உயரமான இடத்தில் என்னை கொண்டு போய் விடும் என்று தாவீது கேட்டதுனால தேவன் தாவீதை காப்பாற்றினார். அவருக்கு வராத நெருக்கமா எத்தனை விதமான எதிரிகள் தாவீதுக்கு. ஒரு பெரிய ராஜா, இடைவிடாமல் தாவீதை கொல்லுவதற்கு சவுல் ராஜா இருந்தார், பெலிஸ்தர் இருந்தாங்க, எத்தனையோ பேர் வந்தாங்க. ஆனாலும் தாவீதுடைய அந்த ஜெபமானது, அவருடைய பாடல், அவருடைய துதிகள் அவருக்கு கை கொடுத்தன. அந்த கண்ணீரையும் அந்த நொறுங்குண்ட இதயத்தையும் இறைவன் கேட்டு அந்த விண்ணப்பத்தை, ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு தாவீதை காப்பாற்றினார், அரசனாய் நிறுத்தினார். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் அதிகமாய் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றேன். கர்த்தரிடத்தில் சொல்லாமல் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஆண்டவர் நோக்கி முழங்கால் படிக்கிட்டோ உட்கார்ந்தோ உங்களுடைய ஜெபம் எந்த அளவுக்கு ஏறெடுக்க படிக்கிறதோ அந்த அளவுக்கு தான் இருதயத்திலேயே விசாலம் உண்டாகும், இருதயத்திலே சமாதானம் உண்டாகும். நீங்கள் முன்னேறி போவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு விரோதமான காரியங்களை முறியடிப்பார். யாரையுமே நீங்கள் குறை சொல்ல வேண்டியதே இல்லை. அடுத்த விடா, எதிர்த்த விடா, சொந்த பந்தமாக, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. உங்களுக்குள்ளே தனிப்பட்ட வாழ்க்கையில் சத்துருவின் போராட்டமாக இருந்தாலும் அது மேட்டரே கிடையாது. நீங்கள் ஜெபம் செய்யும் போது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது இவை ஒன்று உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் நிறைய நேரம் ஜெபம் பண்ணி சில காரியங்களை பெற்றிருப்பீங்க, ஆனால் நாளுக்கு நாள் சோர்ந்து போகிறீங்க. நீங்கள் அப்படியே போகக்கூடாது. அதான் சரி, நீங்கள் ஜெபமே செய்யவில்லை. ஜெபம் செய்ய வேண்டும். மார்க்கு 14வது அதிகாரம் 37வது வசனத்தை உங்களுக்கு எடுக்க. மார்க்கு 14:37. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்கக்கூடாதா? 3 பேர் இருந்தாங்கல்ல, யாக்கோப்பு, யோவான், சீமோன். ஆனால் 3 பேர் இருக்கத்தக்கன சீமோனை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார். இங்கிலீஷில் பார்த்தா அதில் எப்படி எழுதிக்குன்னா, சைமன் ஆர் யூ ஸ்லீப்பிங்? சைமன் ஆர் யூ ஸ்லீப்பிங்? தூக்கிட்டியா? உனக்கு சோதனை இருக்கடா, நீ 1 மணி நேரம் விழித்திருக்கக்கூடாதா? சாத்தான உன்னை கண்ணு வச்சுருக்கானே. ஏன்னா நீ ஆண்டவருக்காண்டி துடிப்பிய, ஆண்டவர் அதிகமாக நேசிப்பிய, ஏசப்பா பின்னாலே வருவிய, எந்த காரியமானாலும் எனக்கு முன்னால் நீ என் பின்னாலே ஓடி வருவியடா. உனக்கு தான்டா சோதனை இருக்குது. நீ 1 மணி நேரம் நீ ஜெபிக்காமல் விட்டுட்டிய? சைமன் ஆர் யூ ஸ்லீப்பிங்? தூங்கிட்ட? உனக்கு நாளைக்கு பெரிய சோதனை இருக்க. சோதனையை ஜெயிக்க வேண்டுமானால் நீ ஜெபம் பண்ணி இருக்க வேண்டும் என்று தானே இதில் நமக்கு அர்த்தமாக இருக்கின்றது. அருமையானவர்களே, ஆண்டவர் 14:35 சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேளை தம்மை விட்டு நீங்க போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு 36 அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். இயேசுவானவரே இவ்வளவு ஜெபம் செய்யும் போது, அருமையானவர்களே, இந்த பாவிகளாகி நாம் எவ்வளவு ஜெபம் செய்ய வேண்டும்? ஏன் உங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது? ஏனோ தானே என்று ஒரு மேட்டாக்கில் உள்ள ஒரு வாழ்க்கையில் நீங்கள் என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? ஜெபம் தான் நமக்கு சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபமே செய்யும். இதுதான் நமக்கு சட்டமே ஜெபந்தான். அதான் சீமோன் ஆண்டவரை மறுதளித்து விட்டார். தூங்கிட்டியாப்பா? நாளைக்கு சோதனை இருக்கடா, அதனால தான் நான் உன்னைய சொன்னேன், நீ 1 மணி நேரமாவது நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தூக்கத்துக்கு அதிக நேரம் கொடுக்குறோமா? சில பேர் மெசேஜில், ஆலயத்திலேயோ கன்வென்ஷன் கூட்டங்களிலேயோ செய்தி கொடுக்கும்போது கூட ஆழ்ந்த தூங்கிடுறாங்க. அன்றைக்கி ஒரு சிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, தூங்குறவங்களை பார்க்கவே கூடாதான். பிரசங்கத்தில் தூக்கி கொண்டு இருக்கிறவங்க, ஸ்டேஜில் நிற்கிற ஊழியக்காரங்க பார்க்கவே கூடாது. ஏன்னா தூங்குறவங்களை பார்த்தா நமக்கு செய்தி ஓடாது. அதனால் யாரெல்லாம் விழித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் செய்தி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உண்மைதானே? தூங்கிட்டு இருக்கிறவங்களே பார்த்து எப்படி பிரசங்கம் பண்ணுறது? விழித்திருக்க வேண்டும். அங்கேயும் தூக்கம்தான். தூக்கத்தை பிரதானமாக வைக்கக்கூடாது. சற்று அப்புறம் போய் ஆண்டவர் தரையிலே விழுந்து ஜெபம் செய்கிறார். அப்பா ஃபாதர், என் சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தம் என்று சொல்லி
நம்ம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கு 14வது அதிகாரம் 38 வசனத்தில், நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவிய உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆவி உற்சாகமாக தான் இருக்கும், ஆனால் மாம்சம் பலவீனம் உள்ளதுங்கிறதுனால நம்ம மாம்சத்துக்கு அதிக நேரம் கொடுக்கக்கூடாது. ஆவியில் உற்சாகம் அடைய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கார். அதனால் நம்ம ஊக்கமான ஜெபத்தை கண்டிப்பாக ஏறெடுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம், நான் குறிப்பிட்ட நேரம் கண்டிப்பாக நான் ஜெபம் செய்வேன். என்னுடைய எல்லா காரியங்களுக்கும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்திலையா எதுனாலும் சரி, எனக்கு ஜெபம் கை கொடுக்கும். நான் ஜெபிப்பேன், ஜெபித்து நான் ஜெயம் எடுப்பேன் என்று நீங்கள் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு உங்களுடைய இருதயத்துக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில் ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கு பிறகு உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரேன். நம்ம எங்கெல்லாமோ காத்திருக்கிறோம், எங்கேனாலும் காத்திருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும், ஆனால் ஜெபம் செய்கிறதுக்கு மட்டும் காத்திருக்கிறது இல்லை. ஆனால் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, எங்கெல்லாமோ காத்திருக்கிறோம், ஜெபம் பண்ணிவிட்டால் ஜெயம்தான். நீங்கள் காத்திருக்கும் இடங்கள் சில: ஹாஸ்பிட்டல், ஜவுளி கடை. ஆஸ்பத்திரியில் யாருக்குனாலும் சரி சுகமில்லை அப்படின்னா எவ்வளவோ நேரம் காத்திருப்பாங்க. கஷ்டமாக தான் இருக்கும், சீக்கிரமாக டாக்டர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம். ஆனாலும் காத்திருந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுறோமா இல்லையா? ஆனால் ஜெபத்தில் அப்படி காத்திருக்கல. அடுத்து ஜவுளி கடையில் ஒரு ட்ரெஸ் எடுக்கனா கூட 2-3 மணி நேரம் நாம் செலவழிக்கின்றோம். அதே காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செலவழிக்கின்றோமா? இல்லை. ட்ராவல், எந்த மெட்ராஸுக்கு போகிறோம், 12-13 மணி நேரம் நம்ம பிரயாணம் செய்கிறோம். ஆனால் வீட்டில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் இல்லை. இன்டர்வியூக்கு போகிறாங்க, நேர்முக தேர்வு இல்லை எழுத்து தேர்வு, எந்த தேர்வுக்குனாலும் எத்தனையோ மணிக்கு முன்னால் போய் காத்திருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம். அதுக்கு மேலான அதிகாரி பரலோக ராஜ்யத்தில் இருக்கார், அவர்கிட்ட ஜெபம் செய்தோன்னா உங்களுடைய காரியம் வெற்றியாகுமே. இன்டர்வியூக்கு காத்திருப்பீங்க, ஆனால் ஆண்டவருக்கு காத்திருக்க மாட்டீங்க. அடுத்து ரேஷன் கடைக்கு என்ன செய்வாங்க? காத்திருப்பாங்க. ரேஷன் கடை அந்த அவர் அதிகாரி வருந்தட்டியும் சார் வரும் வரைக்கும் வெளியே லைனில் உட்கார்ந்துருப்பாங்க. வந்த பிறகு என்ன செய்வாங்க? காத்திருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஜெபத்துக்கு காத்திருக்கிறது இல்லை. அடுத்து பல்லு பிடுங்குற ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் ஸ்ரீவன் ஒரு டாக்டர் கும்பலை பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் வச்சிருக்கிற அந்த நாற்காலிலாம் நிறைஞ்சி நின்றுட்டுலாம் இருப்பாங்க, காத்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிறது இல்லை. பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், சினிமா தியேட்ரு, ஃப்ளைட்டுக்கு போகணும், ஃப்ளைட்டில் ஏறணும்னா எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாலே போய் அங்கே நம்ம காத்திருக்கின்றோம் இந்த விமானத்தை பிடிப்பதற்கு. அதே நேரத்தை தேவனுக்கு கொடுக்கின்றோமா? நகை கடையில் ஒரு நகை தங்க ஜாமான் வாங்கணும்னா எவ்வளவு நேரம்? அதில் சாயங்காலம் 5 மணிக்கு கடைக்கு போனால் வெளியே 9 மணி தானே வர முடியும். அப்படிலாம் நம்ம செய்கிறோமே, தேவனுக்கு நம்ம கொடுக்கின்ற நேரம் என்ன? ஸ்கூலுக்கு நம்ம போகிறதுக்கு எப்போவுமே இப்போ நம்ம பிள்ளைகளை ரெடி பண்ணி நம்ம அனுப்புகிறோம். காலேஜுக்கு எவ்வளோ நேரம் நடந்தோ பஸ்லேயோ நம்ம போகிறோமே. ஆண்டவருக்கு அப்ளிகேஷன் வாங்க, ஒரு தாசில்தாரை பார்க்க, ஒரு ஆர்ஐ ஆஃபீஸரை பார்க்க, ஒரு மாநகராட்சியில் ஒரு ஆதார் கார்டு வாங்க, ஒரு ரேஷன் கார்டு வாங்க, எவ்வளோ நேரம் நம்ம கொடுக்குறோம் ஆண்டவருக்கு? யோசித்து பாருங்கள். இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கும். கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்டில் பார்த்திங்கன்னா அதை விட மோசம். மதிய சாப்பாடில் கொண்டு போனால் தான் 10 மணிக்கு கோர்ட்டுக்கு போனால் சாயங்காலம் 4 மணி ஆயிரும்ல. அதனால் சில பெண்கள் முடியாதுன்னு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கையில் கொண்டு போயிடுறாங்க. அவ்வளவு நேரம் ஆகும். ஆனால் ஆண்டவருக்கு அவ்வளோ நேரம் கொடுக்கறது இல்லை. இப்படியே பல போலீஸ் ஸ்டேஷனில் பாருங்கள், அப்படின்னா ஒரு கும்பல் என்ன கூட்டம் மணிக்கணக்காக அங்கே உள்ள பெஞ்சில் காத்து கிடப்பாங்க. நம்மளுடைய பாஸ்போர்ட்டுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா அப்படியான மக்கள் குழந்தைகளெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க. இங்கே இருக்கவே வேண்டாம,
நீ வீட்டில் ஒழுங்காக நீ ஜெபம் பண்ணியிருந்தீன்னா உன்னோட கணவன் உன் கூட சந்தோஷமாக இருந்திருப்பார், உன் மனைவி உங்களோட சந்தோஷமாக இருந்திருப்பா. உன் பிள்ளைங்களுக்காக நீ ஜெபம் பண்ணியன்னா உன் பிள்ளைங்களை தேவன் ஆசீர்வதிச்சிருப்பார். இப்படி போலீஸு கோர்ட்டுன்னு வந்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லையேன்னு தான் நான் அன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அருமையானவர்களே, ஜெபத்துக்கு நீங்கள் நேரம் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படலை அப்படிங்கிறதுக்கு ஒரு காரியம். யாக்கோப்பு 4வது அதிகாரம் 3வது வசனம். யாக்கோப்பு 4:3 நீங்கள் விண்ணப்ப பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்ப பண்ணுகிற படியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். சில ஜெபம் கேட்கப்படலை. அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் தகாத விதமாய் நீங்கள் ஜெபம் செய்கிறீர்கள். தேவையில்லாத ஜெபம். அவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேன். அவங்க இப்படிலாம் என்னைய பேசிட்டாங்க, நீங்கள் அவங்கள எப்படியாவது கேட்கணும், நீங்கள் அவங்கள எப்படியாவது தண்டிக்கணும், ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிற அந்த சாபமான ஜெபம் எப்படி கேட்கப்படும்? கண்ணீர் விட்டு கதறீங்க உங்களுடைய பிரச்சனைக்கு, நீங்கள் அந்த ஆண்டோட சமூகத்தில் சொல்லணுமே. இவங்க இப்படிலாம் என்னை நிந்திக்கிறாங்க, இப்படிலாம் என்னை பாடப்படுத்துகிறாங்க, ஆண்டவரே நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் கேட்க மாட்டார். அதை நீங்கள் சகிக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அதான் அது நம்முடைய சட்டமே, அதுதான் அன்பு தான். ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி கொடு. நம்மளுடைய வாழ்க்கை தகுந்த விதமாய் தேவனை நோக்கி பிறரை மன்னித்து ஜெபம் செய்யும் போது நமக்கு எதிராளியே கிடையவே கிடையாதுங்க. யாருமே நமக்கு எதிராளி கிடையாது. நான் பார்த்துக்க என்னுடைய வாழ்க்கையில் சகித்து கொள்ள வேண்டும். அதான் பரமண்டல ஜெபத்தை கண்டிப்பாக நம்ம அடிக்கடி சொல்லணும். இந்த கான்ஃபரன்ஸு பேரில் நாங்கள் ஒரு 3 பேர் ஜெபம் பண்ணுவோம். வியாழக்கிழமை தோறும் நாங்கள் 3 பேர் ஜெபம் பண்ணுவோம். அவங்க ஒருத்தங்க மெட்ராஸில் இருக்காங்க, ஒருத்தங்க தூத்துக்குடியில், நான் தூத்துக்குடியில் இருக்கேன். எல்லாமே ஒவ்வொரு ஏரியா. ஒருத்தரெலாம் நான் பார்க்கவே இல்லை. ஆனால் எங்களுடைய கான்ஃபரன்ஸு ப்ரேயரு, அந்த கூட்டு ஜெபம் அது முடிஞ்ச உடனே கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பரமண்டல ஜெபத்தை நாங்கள் சொல்லுவோம். சொல்லும்போது அதிகமாக டச் ஆகுறது என்ன, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, எங்கள் பாவங்களை நீர் மன்னிக்கிறது போல, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னி, நாங்கள் பிறரை மன்னிக்கிறது போல நீர் எங்களை மன்னியும் என்று சொல்லும்போது நம்ம மன்னிக்க வேண்டும். பிறரை மன்னிக்காத பட்சத்தில் உங்களுடைய ஜெபம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? இயேசுவானவரே கற்றுக் கொடுத்தது அதான். எங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்தவளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னி. பாவம் மன்னிக்கப்படும் பொழுது ஆசீர்வாதம் வந்துடுமே. அழுதுகிட்டே நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? நிறைய பேர் பார்க்குறேன் நான் ஊழியத்தில், நிறைய கஷ்டங்களில் இருக்காங்க. எல்லா கஷ்டத்துக்குமே காரணம் இதுதான். தகாத விதமான காரியங்கள், தகாத விதமான ஜெபங்கள். நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு நம்மளுடைய அந்த ஒரு பொறாமையின் எரிச்சல். நீங்கள் அவளை கேட்க மாட்டிங்களா, அவளை தண்டிக்க மாட்டிங்களா, அவனை நீங்கள் இப்படி செய்ய மாட்டிங்களா, ஆண்டவரை என்ன எப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே அவங்களே நீங்கள் கேட்கணும். அப்படிலாம் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. அருமையானவர் கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் சகித்துக்கொள்ள தான் வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி தான் ஜெபம் பண்ண வேண்டும். இயேசுவே அப்படி தானே பண்ணாங்க. அப்போ இன்றைக்கி ஏன் ஜெபம் கேட்கப்படலை? அவன் அழிஞ்சு போனோம், இவன் அழிஞ்சு போனோம், பக்கத்து வீட்டுக்காரன் அழிஞ்சு போனோம், என்கிட்ட சண்டை பிடிக்கிறான், ஏற்று வீட்டுக்காரன் சண்டை பிடிக்கிறான், எங்கேயாவது போட்டும், அவன் காணாமல் போட்டும், அவன் அப்படி போட்டும் இப்படி போட்டும், இப்படிலாம் சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படாது. வேதம் சொல்லுகிறது ஆதாரமாக, நீங்கள் தகாத விதமாய் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறதுனால உங்களுடைய ஜெபம் கேட்கப்படலை. இன்றைக்கி நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கின்றது? ஒரு காரியம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் ஜெபம் பண்ணாததினால உங்களுடைய காரியம் சக்ஸஸ் ஆகலை, அது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கிறீங்க, புலம்புறீங்க, முறுமுறுக்கிறீங்க, ஆனால் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவதில்லை. மற்ற எல்லாவற்றுக்கும் நேரம் கொடுக்குற நீங்கள் ஆண்டு விட்டு தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு நேரம் கொடுக்கவில்லை. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செய்துட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். இப்போ நான் கிராஸ் டிவியில் நான் ஷூட்டிங்காக வந்திருந்தேன். அப்போது தங்கச்சி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தங்கச்சி சொன்னது என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய ஜெப நேரத்தை மட்டும் நான் இழந்தே போக மாட்டேன்,
வேறு எந்த வேலையை நான் அன்னைக்கு செய்ய முடியாமல் இழந்து போனாலும் என்னுடைய ஜெப நேரத்தை மட்டும் நான் இழந்து போகவே மாட்டேன். அதுபடி என்னால் இருக்கவே முடியாது. என்னால் ஒரு நாளைக்கு நான் எப்போ ஜெபிக்கணும்னு நான் திட்டம் பண்ணியிருக்கணும், அந்த நேரத்தை நான் ஜெபம் செய்தே தீர்வேன். அது எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. அதை நான் இழந்து போக விரும்பவில்லை என்று சொன்னார். அதனால் இன்றைக்கு இந்த வெற்றியான வாழ்க்கை நான் வாழ்கிறேன். 10 விதமான காரியங்களை வீட்டில் அவங்க ஹேண்டில் பண்ணணுமா, சமையலும் பண்ணணுமா, ஊழியத்துக்கு ஃபோன் வருமா, அதையும் அவங்க பேசி ஜெபம் பண்ணணுமா, பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு செய்யணுமா, அந்தந்த நேரம் அந்தந்த வேலை எல்லாமே செய்யணுமா. ஆனாலும் அவங்க சொல்கிறாங்க, நான் என்னுடைய ஜெப நேரத்தை நான் கரெக்டாக நான் ஜெபிக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு மேட்ரே இல்லை, எப்போவுமே நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். எந்த காரியமாக நான் சொல்லி பார்ப்பேன், கணவன்கிட்டையா சொல்லி பார்ப்பேன், பிள்ளைகள்கிட்டையா சொல்லி பார்ப்பேன். ஒரு நேரம் சொல்லுவேன், சரியில்லையா, உடனே என்னுடைய கண்கள் என் தேவனை நோக்கி ஏறெடுக்கும். தேவனே கவனியும், தேவனே கவனியும். அங்கே சொல்லியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க சரியாக வந்துடுவாங்க. பிள்ளைகள்னாலும் சரியாக வந்துடுவாங்க. குடும்பத்தில் யாருனாலும் ஏற்ற விட அடுத்த விட யாருனாலுமே சொந்த பந்தமோ எனக்கு சரியாக மாறி விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, தகாத விதமாய் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதேயுங்கள். அவன் நல்லா இருக்கா, இவன் நல்லா இருக்கா, அவன் நல்லா இருக்கா, இவன் நல்லா இருக்கா, நான் மட்டும் தான் இப்படி இருக்கேன் ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணலாம், தள்ளி தூர போட்டுருவார் ஆண்டவர். எனக்கு இறங்கும், நான் ஒரு பாவி தான், பலவீனம் உள்ளவ தான். தேவனே என்னை காப்பாற்று, என் தொழிலை ஆசீர்வதி, என் பிள்ளைகளை ஆசீர்வதி, எங்களையும் நடத்துங்கப்பா. நாங்களும் உங்களால் உருவாக்கப்பட்டவங்க தான், நீங்கள் எங்களையும் நினச்சிக்கிடுங்கப்பா. உதவாத என்னையும் உருவாக்கும் தெய்வமே, தலை குனிஞ்ச இடத்துல எங்களை தலை நிமிர பண்ணுங்கப்பா. என் பிள்ளைங்க வாழ்ந்துருக்கணுப்பா, என் குடும்பம் சுகித்திருக்கணுப்பா, என் பிள்ளைங்க நல்லா படிக்கணுப்பா, நல்லபடியான திருமண காரியம் நடக்கணுப்பா, குழந்தை வாக்கியங்கள் கிடைக்க வேண்டுமாப்பா, எங்களுக்கு ஒரு வீடு வாசலை கொடுங்கப்பா. என்ன அப்படியாக நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவிலே நம்ம சரியாக இருக்க வேண்டும். நீங்கள் தகாத விதமாய் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. பெரிய எஜமான், அவர் சர்வ வல்லவர். அவர்கிட்ட போய் அவனை அடிக்கணும் இவளை அடிக்கணும்னு சொன்னால் அந்த ஜெபம் ஏற்றுபடி ஆகுமா? அந்த ஜெபமே மேலே போகாத அளவுக்கு ஆண்டவர் தள்ளி விட்டுருவாங்க. பார்த்துக்கோங்க. யாக்கோபில் 4வது அதிகாரம் அதான் சொல்லுது, நீங்கள் தகாத விதமாய் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள். உங்களுக்குள்ளே சண்டை வருகிறது. அதில் போட்டுக்கு 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், நீங்கள் இச்சது உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறால் உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. சண்டையே போட்டுக்கிட்டு இருக்கீங்க, கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, எரிச்சல் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்படி நான் எப்படி உங்களுடைய ஜெபத்தை நான் ஏற்றுக்கொள்வேன்? அது நறுமண தூபமாக அப்படியே வர வேண்டும். நம்ம ஒரு சாம்பிராணியை போட்டு இல்லை ஒரு வேப்பலையெல்லாம் போட்டு தீயை வச்சு அது இது பண்ணுவாங்க. அதிலேருந்து எப்படி அந்த புகை அப்படியே மேலே எழும்பி போகும். ஒரு காற்று வந்துச்சுன்னா மழை வந்துட்டுனா அணைஞ்சிரும்ல. அதே போல் ஜெபம் என்பது ஒரு தூபமாக இங்கே இந்த பூலோகத்தில் இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு தேவனிடத்தில் அது போக வேண்டும். அது தேவையில்லாத ஒரு ஜெபமாக இருந்தால் அது அந்த நம்ம ராஜாட்ட போய் சேராது, இந்த சர்வ வல்லவர்கிட்ட போய் சேராது. அதனால் அருமையானவர்கள், நீங்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீர்களா, இல்லை நீங்கள் சரியான விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறீர்களா என்பது நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த நாளிலே. அப்படி நீங்கள் கொஞ்சம் செக்கப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தகுந்த விதமாய் தேவனுடைய சித்தப்படி ஆண்டவரே நீங்கள் நடத்துங்கப்பா, எனக்கு இந்த காரியம் உங்களுடைய சித்தமான என்னை தந்துருங்கப்பா அப்படின்னு நான் மிகுந்த இரக்கம் உள்ளவர் கண்டிப்பாக தருவார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு தானே சொல்கிறாரு. நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று தானே வேதம் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் கொஞ்ச நேரம் எடுங்க. எதுக்கு கைவலி, எதுக்கு அந்த வலி இந்த வலி எல்லாம் மாற்று அப்பாவில் முடியும். எவ்வளோ பெரிய மேட்டர்னாலும் சரி, எவ்வளோ பெரிய மேட்டராக இருக்கட்டும், நம்ம அப்பாவில் கூட அவர் சர்வ வல்லவர் நம்முடைய எஜமானன். அவர் சாவை வென்றவர், சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தவர். சும்மா லேசாக நினைக்காதீங்க, அவர் ரொம்ப பெரியவர். அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அவர்கிட்ட அப்படியே பேசி பாருங்கள். அவர் நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு. பார்த்துக்கோங்க, நம்ம கூடயே இருக்கணும்னு நினைக்காரு. நீங்கள் பேசுனா அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். நம்ம பிள்ளைங்க பேசுனா நமக்கு பேசிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குல்ல. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட அங்கே நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் பிள்ளை வாயே பார்த்துக்கிட்டு இருப்பீங்கள்ல, என் பையன் என்னமா பேசுகிறான், எப்படி நீ எப்படி ஆன்சர் பண்ண,
என்ன எப்படி இதில் நீ இப்படி விளையாண்டுருக்க, நீ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிருக்கு உனக்கு, நல்லா விளையாண்டுருக்கியா அப்படின்னு நம்ம பிள்ளை வாயை பார்த்துக்கிட்டு இருப்போம்ல. அப்படி ஆண்டவர் நம்மளை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? உங்களுக்கு 70 வயசு ஆனாலும், உங்களுக்கு 60 ஆனாலும், உங்களுக்கு 40 ஆனாலும் ஆண்டவருக்கு நீங்கள் குட்டி பிள்ளை தான். நான் அறிஞ்சிருக்கேன் அதை. நம்ம அவருடைய செல்ல ஆட்டுக்குட்டி, அவருக்கு பிரியமானவங்கிறதுனால தான் அவர் நம்மோடு இருக்கின்றார். அவருடைய இரத்தத்தினால் கழுவி இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கின்றீர்கள், உங்களுக்குள்ளே தெய்வ பயம் இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம்முடைய காரியம் இன்றைக்கு கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும், நேரம் எடுக்க வேண்டும், தனிமைப்பட வேண்டும். ஆண்டவரோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டார் யாக்கோபு. அதனால் அநேக ஆசீர்வாதங்கள். சரீர முயற்சி அல்லது அது ஆவிக்குள்ளே உள்ள போராட்டம். கர்த்தரை பலவந்த பண்ணினது, கர்த்தரை பலவந்த பண்ணினது. ஆண்டவரே சொல்கிறாங்கல்ல, என்னை விட்டுருப்பா, என்னை விட்டு, பொழுது விடிய போகுது, என்னை விட்டு, நீ ராத்திரிலாம் என்கிட்ட போராடி இருக்க. அவர் என்னெல்லாம் சொல்லியிருப்பார். எங்கள் அப்பாவை நான் ஏமாற்றிட்டேன், எங்கள் அண்ணனை ஏமாற்றிட்டேன், எங்கள் மாமாவை ஏமாற்றிட்டேன், நான் தனிமையில் வந்திருக்கேன், இப்போ இவ்வளோ பெரிய கும்பல் எனக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த மந்தையை கொண்டு என் பெண்டாட்டி பிள்ளைகளை கொண்டு எங்கள் அப்பாட்ட சேர்க்கணும், எங்கள் அப்பாவை நான் பார்க்கணும், எனக்கு ஏசோவை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது, நான் என்ன செய்யட்டும், நான் என்ன செய்யட்டும்? அப்போ நீங்கள் நீ ஆசீர்வதிச்சிருங்களேன். நீங்கள் நீ ஆசீர்வதிச்சா நான் சந்தோஷமாக போயிடுவேன்ல. என் அண்ணனை நான் எப்படி பார்ப்பேன்? நான் ஏசாவுக்கு ரொம்ப பயந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஆதியாகமத்தில். அப்படி புலம்பின உடனே ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார் யாக்கோப்பை. எவ்வளவு ஒரு எப்படி நான் போராடி இருக்கணும் பாருங்க. காலை பிடிச்சிக்கிட்டு தலையை, அந்த 2 காலுக்கு நடுவில் தலையை விட்டுருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கற்பனையில் தேவனுடைய 2 கால்களுக்கு நடுவாக தன்னுடைய தலையை வைத்து 2 கால்களையும் கட்டி பிடித்து கொண்டார். நீரின் ஆசீர்வதிக்க வேண்டும், எங்கள் அப்பாவில் முடியல, வாக்கு கொடுத்துட்டாங்க, ஆனால் நீ ஓடிடு மாமாட்டன்னு சொல்லிட்டாங்கல்ல, என்ன செய்ய முடியும்? அம்மாவும் சொல்லிட்டாங்க, எங்கள் அண்ணன்கிட்ட பெயிருப்பான்ட்டாங்க, அண்ணக்காரன் கொலை செய்யணுன்னு இருக்கான், இவ்வளோ வேலைக்காரங்க இருந்தாங்க, காப்பாற்ற முடியலல்ல. மாமாட்டையும் அதான் பிரச்சனை தான். அவர் விரும்பின பெண்டாட்டியே கேட்டார், அந்த மனைவியும் கொடுக்கல, இன்னொரு மனைவியை கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாமே இதுதான். இனிமேல் தேவன் ஒருவர் தான் என்ற நிலைக்கு அவர் வந்ததுனால பிந்தி அவர் எல்லாரையும் இந்த நதிக்கு அப்புறம் வச்சுட்டு இவர் மட்டும் வந்து தனிமையில் போராடுறார். ஏன்னா குட்டி பிள்ளைங்க வந்துடுவாங்க, யாராவது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. நம்ம ஜெபம் பண்ணி ஆக வேண்டும், இன்றைக்கி ஜெயம் எடுத்து தான் முடியும் என்று நீங்கள் போராடுவீர்களானா அவர் ஜெயம் எடுத்தார். அதே தேவன் தான் நம்ம ஆராதிக்கிறோம். யாக்கோபின் தேவனை என் ஜெபத்தை கேளும் என்று நிற்க வேண்டியதானே. எதுக்கு நமக்கு கஷ்டம்? நான் ஜெபிப்பேன், இன்று முதல் நான் ஜெபிப்பேன், தகுந்த விதமாக ஜெபிப்பேன், தேவனுக்கு பிரியமான ஜெபத்தை ஏறெடுப்பேன், நான் ஜெயம் பெறுவேன். நான் துக்கமுகத்தோட யாரையும் பகைச்சிக்கிட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு பயந்து மனிதரிடத்தில் அன்பு செலுத்தி சரியான விதமாக ஜெபம் பண்ணி ஜெயம் எடுக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். நேசிக்கிறங்கள் நல்ல தகப்பனே, நமக்கு நன்றிப்பா. நீங்கள் விண்ணப்பம் பண்ணலை, அதனால் உங்களுக்கு காரியம் சித்தியாகலை. நீங்கள் தகுந்த விதமாய் விண்ணப்பம் பண்ணாமல் தேவையில்லாமல் விண்ணப்பம் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு காரியம் நடக்கலை என்று எங்களோடு பேசுனீங்க. உங்களுக்கு நன்றி. நீங்கள் விரும்புகிற மாதிரி நீங்கள் தரையிலே விழுந்து எப்படி பிதாவின் சித்தப்படி ஜெபம் பண்ணீங்களோ அப்படி நாங்கள் ஜெபம் பண்ணி எங்களுடைய எந்த காரியத்திலையும் நாங்கள் வெற்றி அடைவோம். எங்களுக்கு விரோதமான எந்த செயல்பாடுகளும் எந்த மனிதனும் இருக்க மாட்டார்கள். நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று இந்த சத்தியத்தின் மூலம் அறிந்து கொண்டோம். உங்களுக்கு நன்றிப்பா. எங்களை நடத்திருங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி எங்களுக்கு தாரும் ஐயா. ஜெப ஆவி எங்களுக்கு தாரும். விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்பு. தகுந்த விதமாய் ஜெபித்து ஜெயம் எடுக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். சித்தப்படி எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதித்தவர்கள் மக்களுடைய மன்றாட்டுக்கு இன்றைக்கு பதில் தந்துருங்கப்பா. தந்துருங்கப்பா, ஜெயத்தை தந்துருங்கப்பா. எப்பா ஜெயத்தை தந்துருங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கவனியும், எங்கள் ஜெபத்தை கவனியும். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு எட்டாத உயரமான இடத்துல கொண்டு எங்களை வச்சிருங்கப்பா. எந்த தொந்தரவும் இல்லாத உயர்ந்த சிதறாத மனமும் பதறாத வாழ்வும் எங்களுக்கு தாங்கப்பா. பதறாத மனமும் சிதறாத வாழ்வும் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தலை குனிந்து தாழ்த்தி மன்றாடி ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.